புதினா வெஜிடபிள் ரைஸ் ஆர் புதினா புலாவ் எப்படினாலும் சொல்லலாம். அதை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு நான் வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் 5 எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோவுக்கு செய்ய போகிறோம். அதனால் நல்லா ஒரு 3 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா வந்து நிறைய போடாதீங்க, ஏன்னா நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோன்றதுனால. 1/4 கட்டு புதினா எடுத்திருக்கேன், 1/4 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் பெருசாக இருக்கிறதுனால நான் அதை உடச்சி சேர்த்துருக்கேன். ஸோ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே வந்து 1/4 கட்டு தான் எடுத்திருக்கேன். அது க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள், கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுங்கள். இது கூட வந்து சோம்பு 2 பட்டை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ புதினா வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு விறுவிறுப்பு தன்மை வந்துடும். எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை வகைலாம் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ புலாவில் வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்லைஸர் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் சீவிர இதில் கூட போட்டு நீங்கள் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மூக்கடலை நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன், பச்சை கலரில் இருக்குது இது. ஸோ இதை வந்து நான் தனியாக அவிச்சு எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து பட்டாணி இல்லாததுனால நான் இன்றைக்கி இதை சேர்க்க போகிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். புலாவ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இது தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வெஜிடபிள் ரைஸ் செய்கிறப்போ நீங்கள் இது சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த புதினா, கொத்தமல்லி, அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் இந்த பட்டாணி இந்த சுண்டல் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கோங்க, ஒரு 30 ml அந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நான் 1/2 கிலோ அரிசியில் செய்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியோட மெஷர்மெண்ட் சேர்த்து தான் வந்து ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட்டு தான், இன்க்ளூடிங் கோகனட் வாட்டரோட சேர்த்து தான். என்கிட்ட கொத்தமல்லி வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு டார்க் க்ரீன் கலர் வரல. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் தான் வந்திருக்கு. நீங்கள் கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், அந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். ஸோ தண்ணியும் இந்த அரிசியும் ஏறத்தாழ வரப்போ டம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அருமையான உங்களுக்கு புதினா புலாவ் ஆர் வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த புதினா வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி விறுவிறுப்பு தன்மை, லைட்டாக கசக்கிற மாதிரியும் இருக்கும் சாப்பாடு. ஸோ அவ்வளோதான், நம்ம ரைஸ் ரெடி.